நோவா அப்படியே செய்தார். ನೋಹನು ಹಾಗೆ ಮಾಡಿದ. வேலையை செய்தார். ನಾವು ಏನು ಮಾಡಿದ? எல்லாம் உள்ளே போய்விட்டார். ಎಲ್ಲ ಒಳಗೆ ಹೋದರು. சகல மிருகங்கள் உள்ளே போயிட்டு. ಸಕಲ ಮೃಗಗಳು ಒಳಗೆ ಹೋಯಿತು. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் கதவை அடைத்தார். ದೇವರು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದರು. சிங்கம் ரெண்டு சிங்கம், ಎರಡು ಸಿಂಹ, பறவைகள் ரெண்டு பறவைகள், ಆ ಎರಡು ಪಕ್ಷಿಗಳು, ரெண்டு கழுதைகள், ಎರಡು ಕತ್ತೆಗಳು, ரெண்டு பன்றிகள், ಎರಡು ಹಂದಿಗಳು, எல்லா மிருகங்களும் ಎಲ್ಲ ಮೃಗಗಳು ஜோடி ஜோடியாக உள்ளே இருக்கிறது. ಜೋಡಿ ಜೋಡಿಯಾಗಿ ಒಳಗಿದೆ. அதற்கான கூடு, ಅದಕ್ಕಾಗಿ ಗೂಡು, அதற்கான எல்லா நன்மைகள், ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆತನವು, ஒரு தீமை வராதபடிக்கு ಯಾವುದೋ ಗಲಿಬಿಲಿ ಆಗದ ಹಾಗೆ தேவன் அவைகளை காக்கும்படியாக ದೇವರು ಅದನ್ನು ಕಾಯುವಂತೆ வேதம் சொல்கிறது. வேதம் ಹೇಳುತ್ತದೆ எல்லா மிருகங்களும், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாம் உள்ள போயிட்டு, ಎಲ್ಲ ನಾಡು ಮೃಗಗಳು, ಕಾಡಿನ ಮೃಗಗಳು ಒಳಗೆ ಹೋಯಿತು. எல்லாமே ஒவ்வொரு பிராணிகள் கூட உள்ள போயிட்டு, ಎಲ್ಲ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೋಗುವ ಎಲ್ಲ ಕ್ರಿಮಿಗಳು ಹೋಯಿತು. வேதம் சொல்கிறது கர்த்தர் கதவை அடைத்தார். வேதம் ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ಬಾಗಿಲನ್ನು ಬಡಿದನು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு கதவை அடைத்து இருக்கிறார்கள். ಇವತ್ತು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஜனங்க செத்து கொண்டு இருக்கிறார். ಊಟಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಜನರು ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் படிச்சு பாருங்க. ವೇದದಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. 21 வசனம், 6ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே 6ನೇ ಅಧ್ಯಾಯ அழகான எத்தனை மிருகங்கள், எத்தனை புலி, எத்தனை ஒட்டகம், யானை, இவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் கூட்டி விட்டாலும் கூட என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ಎಷ್ಟು ಮೃಗಗಳು, ಎಷ್ಟು ಆನೆಗಳನ್ನು ಒಳಗೆ ಕಳಿಸಿ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದರೂ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். கதவை அடைக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. அங்கே சிங்கத்திற்கு சாப்பாடு இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸಿಂಹಕ್ಕೆ ಊಟ ಇದೆ, நாய்க்கு சாப்பாடு இருக்கிறது, ನಾಯಿಗೆ ಊಟ ಇದೆ, புலிக்கு சாப்பாடு இருக்கிறது, ಹುಲಿಗೆ ಊಟ ಇದೆ, யானைக்கு சாப்பாடு இருக்கிறது, ಆನೆಗೆ ಊಟ ಇದೆ, எல்லா கழுதைக்கு சாப்பாடு இருக்கிறது. ಕತ್ತೆಗೆ ಊಟ ಇದೆ. ஆனா நம்ம ராஜ்யம், ಆದ್ರೆ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದರು, மனுஷனுக்கே சாப்பாடு இல்லை. ಮನುಷ್ಯನಿಗೆ ಊಟ ಇಲ್ಲ. ரோடா பால் கொண்டாந்து சொந்தக்காரங்கே கொடுக்குறான். ರೋಡಾಗಿ ಹಾಲು ತಗೊಂಡ್ಬಂದು ಅವರಿಗೆ ಬೇಕಾದವರಿಗೆ ಕೊಡ್ತಾನೆ. சோறு கொண்டாந்து ரோடு எல்லாருக்கும் போடுறான். ಅನ್ನ ತಗೊಂಡ್ಬಂದು ರೋಡಲ್ಲಿ ತಗೊಂಡ್ಬಂದು மக்கள் பிச்சை எடுப்பது போல கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார். ಜನರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தர் கதவை அடைக்கிறார் என்று அவருக்கு தெரிந்தும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கும் நீ சேர்த்திருக்கிற எல்லா மிருகத்திற்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தானியங்களை சாப்பாடு ஆகாரத்தை சேர்த்து வை. ದೇವರು ಬಾಗಿಲು ಮುಚ್ಚುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದ ಕೂಡಲೇ ನೋರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನಗೂ ಎಲ್ಲ ಮೃಗ ಜೀವಿಗಳಿಗೂ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿಕೋ. என்ன படிக்கிறோம்? உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரம் ஆக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள். ನಿನಗೂ ಅವುಗಳಿಗೂ ಆಹಾರವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. பேழை செய்தி 7 நாள் முடித்த பிற்பாடு மழை வர ஆரம்பித்தது. ನಾವೇ ಮಾಡಿ 7 ದಿನ ಮುಗಿದ ಮೇಲೆ ಮಳೆ ಬರಲು ಪ್ರಾರಂಭಿಸಿತು. 40 நாள் மழை பெய்தது. 40 ದಿನ ಮಳೆ ಹುಯ್ತಾ ಇದೆ. 150 நாள் தண்ணீர் வற்றவில்லை. 150 ದಿನ ನೀರು ಖಾಲಿಯಾಗಿಲ್ಲ. மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. ಬೆಟ್ಟಗಳೆಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ. உயரமான இடங்கள் மூடப்பட்டது. ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ. யாரும் கடைக்கு போக முடியாது. ಯಾರು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಲಾಗಲಿಲ್ಲ. யாரும் மூக்கு கட்டிட்டு வாயை கட்டிக்கிட்டு சுத்த முடியாது. ಯಾರು ಬಾಯಿ ಮೂಗು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಸುತ್ತಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லாரும் க்ளோஸ். ಎಲ್ಲರೂ ஆண்டவருடைய அதிகாரம் வல்லமை எல்லாரும் க்ளோஸ் ஆனாங்க. ದೇವರ ಅಧಿಕಾರವು ಆತನ ಶಕ್ತಿಯು ಎಲ್ಲರೂ ಕ್ಲೋಸ್ ಆದರು. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் அல்லவா? ನಿಜಸ್ಥನಿಗೆ ದೇವರು ಸಹಾಯಕನಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ இப்போது ಅಲ್ಲವಾ? உத்தமனாய் இருந்த அந்த நோவாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. ನೀತಿವಂತನಾಗಿ ಇದ್ದಂತಹ ನೋನಿಗೆ ಎಷ್ಟು ದೇವರು ಕಾದುಕೊಂಡನು. நோவாவின் பேழையிலே
ನೋಹನ ನಾವೆಯಲ್ಲಿ நோவாவுக்கும் சாப்பாடு இருக்கிறது, ನೋಹನಿಗೂ ಊಟವಿದೆ, மிருகங்களுக்கும் சாப்பாடு இருக்கிறது. ಮೃಗಗಳಿಗೂ ಆಹಾರವಿದೆ. மிருகம் என்ன சாப்பிடும்? ಮೃಗಗಳು ಏನ್ ತಿನ್ನತ್ತೆ? சிங்கம் என்ன சாப்பிடும்? ಸಿಂಹ ಏನ್ ತಿನ್ನತ್ತೆ? ஒரு மாடு அடிச்சு சாப்பிட்டா ஒரு மாடு கம்மியாயிருமே. ಒಂದು ದನವನ್ನು ಹೊಡೆದು ತಿಂದ್ರೆ ದನ ಕಡಿಮೆ ಆಗತ್ತಲ್ಲ, இன்னொரு மாடு அடிச்சு சாப்பிட்டாக்கா இன்னொரு மாடு கம்மியாயிருமே. ಇನ್ನೊಂದು ಹಸುವನ್ನು ಹೊಡೆದು ತಿಂದ್ರೆ ಒಂದು ಹಸು ಕಡಿಮೆ ಆಗತ್ತಲ್ಲ. ஜோடி சிங்கம் தானே, ಜೋಡಿ ಜೋಡಿಯಾಗಿರುವ ஜோடி புலி தானே, ಜೋಡಿ ಉಳಿತಾನೆ. இதுக்கெல்லாம் சோறு போட்டா சாப்பிடுமா? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಊಟ ಹಾಕಿದ್ರೆ ತಿನ್ನತ್ತ? புல்லு போட்டா சாப்பிடுமா? ಹುಳ್ಳು ಹಾಕಿದ್ರೆ ತಿನ್ನತ್ತ? அது நல்ல பிரியாணி தானே சாப்பிடும், ಒಳ್ಳೆ ಬಿರಿಯಾನಿ ತಾನೇ ತಿನ್ನುತ್ತೆ, நல்ல கறி தானே சாப்பிடும். ಒಳ್ಳೆ ಮಾಂಸವನ್ನು ತಾನೇ ತಿನ್ನುತ್ತೆ. ನಾವು இங்க நேஷனல் பார்க்ல பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, சிங்கத்திற்கு ஏறக்குறைய ஒரு 10 கேஜி கறி ஒண்ணா போடுறான். ಆ ಸಿಂಹಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 10 ಕಿಲೋ ಮಾಂಸ ಹಾಕ್ತಾನೆ. அப்படியே தொடைய கொண்டாந்து போடுறான். ಹಾಗೆ ತೊಡೆ ಮಾಂಸವನ್ನು கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிடுது. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಬಿಡತ್ತೆ. 150 நாள் தண்ணி வத்தலன்னா உள்ளகர சிங்கத்துக்கு எவ்வளவு மாடு செத்துருக்கும்? 150 ದಿನ ನೀರು ಖಾಲಿಯಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಪ್ರಾಣಿ ಸಾಯ್ತಿತ್ತು. இந்தியாவிலே, அமெரிக்காவிலே, உலகத்திலே மனிதனுக்கு முடியாது. ಭಾರತದಲ್ಲಿ, ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಹೋಗ್ಲಿ, சோறு போடுறவனுக்கு சோறு இல்லாத போயிடும், ಊಟ ಹಾಕುವವನಿಗೆ ಊಟ ಇರೋದಿಲ್ಲ, பால் கொடுக்குறவனுக்கு பால் இல்லாத போயிடும், ಹಾಲು ಕೊಡುವವನಿಗೆ ಹಾಲು ಇರೋದಿಲ್ಲ, எல்லாம் காசு காலி ஆயிடுது. ಎಲ್ಲ ಹಣವು ಖಾಲಿ ಆಗ್ತಾ ಇದೆ. நான் சில பேர் சந்தித்தேன், ನಾನು ಕೆಲವರನ್ನು ಸಂಧಿಸಿ, ஐயா சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிடுச்சு, ಅಯ್ಯ ಸೇರಿಸಿಟ್ಟ ಹಣ ಎಲ್ಲ ಖಾಲಿ ಆಗಿದೆ, இன்னும் 10 நாள் 11 நாள்னு சொல்றாங்க. ಇನ್ನು 10 ದಿನ 11 ದಿನ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன பண்றதுன்னு தெரியல, ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. கூலி வேலை செய்ய ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சோம், ಕೂಲಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಕಾಸನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟೆ, எல்லாம் போயிடுச்சு, ಎಲ್ಲ ಹೋಯ್ತು. ஆண்டவர் தான் கதி, ಎಲ್ಲ ದೇವರೇ ಗತಿ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பைபிள் படிக்கிறீர்களா? ವೇದವನ್ನು ಓದುತ್ತೀರಾ? சங்கீதம் 34:10 படிச்சு பாருங்க. ಕೀರ್ತನೆ 34:10 எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறது வேத வசனம். ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ வானம் மாறலாம், பூமி மாறலாம், ಆಕಾಶ ಮಾರ್ಪಡಬಹುದು, ಭೂಮಿ தேவனுடைய ಮಾರ್ಪಡಬಹುದು, வார்த்தை ஒருபோதும் மாறாது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಒಂದು என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன், ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿ ನಿನ್ನನ್ನು என் ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ, வேத மகத்துவத்தை நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், ನನ್ನ ವೇದದ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿನಗೆ ಬರೆದು என் வழி ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, சத்தியமானது, ನನ್ನ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವಾದದ್ದು, ஜீவனுள்ளது, ಜೀವವಾದದ್ದು, உன்னை ஆசீர்வதிக்க கூடியது. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வாசித்து பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், சிங்க குட்டிகள் பசியா இருந்து தாட்சி அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கர்த்தரை குறைக்கப்படாது. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தர் கதவை அடைத்தது உண்மைதான். ದೇವರು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದು ನಿಜವೇ. நோவா பேழையை செய்துட்டு நல்ல பூட்டு சாவியெல்லாம் போட்டு பூட்டி வைடான்னு சொல்லல. ದೇವರು ನೋವನೇ ನಾವೇನು ಮಾಡಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ ಬೀಗ ಹಾಕಂತ ಹೇಳಿಲ್ಲ. நோவாவுக்கு எவ்வளோ சிநேகிதர் இருந்திருப்பாரு. ನೋವನಿಗೆ ಎಷ್ಟೋ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಿರ್ತಾರೆ. ஒருவேளை தண்ணி அதிகமாயிட்டு பிற்பாடு நோவா மாமா மச்சான் தாத்தா கதவை திறன்னா திறந்து விட்டுருவோம் போல இருக்குது. ಒಂದು ವೇಳೆ ನೋವನ್ನು ನಾವೇನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮೇಲೆ ಮಾಮ ಮಚ್ಚ ತಾತ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಂತ ಹೇಳಿರ್ಬೋದಾಗಿ. நல்ல குணம் உள்ளவன், ಈತನು ಒಳ್ಳೆ ಗುಣ, சரி வாடா போனா போதுன்னு உள்ள சேர்த்து நிறுவான். ಸರಿ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ ಬಾರ ಅಂತ ಸೇರಿಸಿ. கர்த்தர் செய்ய சொன்னது நோவாவை ದೇವರು ನೋವನಿಗೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿದ್ದು எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, ಎಲ್ಲವನ್ನೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿ. இந்த சிங்கத்துக்கு 150 நாளைக்கு என்ன வேணும்? ಈ ಸಿಂಹಕ್ಕೆ 150 ದಿನ ಏನ್ ಬೇಕು? ஆடுக்கு, கோழிக்கு, கொக்குக்கு, புறாவுக்கு, காக்காவுக்கு என்ன வேணும்? ಆಗ ಕಾಗೆಗೆ, ಕೊಕ್ಕರೆಗೆ, ಪಾರಿವಾಳಕ್ಕೆ ಏನ್ ಬೇಕೋ? என்னங்க 150 நாளுக்கு கறியும் மட்டனும் ஆடு மாடுக்கு சிங்கத்துக்கு புலிகள் அந்த ஆடு மாடு வேணுனாக்க எங்க வச்சிருப்பான்? 150 ದಿನಕ್ಕೆ ಮಾಂಸ, ಚಿಕನ್, ಮಟನ್ ಎಲ್ಲ ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಿ ಅವನು ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. ஆனா அவ்வளோ சேர்த்து வச்சான். ಅಷ್ಟು ಸೇರಿಸಿ தேவனுக்கு சொல்ல முடியும், நோவா செய்ய முடியும் என்று தேவனுக்கு தெரியும். ಆ ದೇವರಿಂದ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ನೋವನಿಗೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு. ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇರೋರಿಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರಂತೆ. 1000 ரூபாய் எந்த மூலை? 1000 ರೂಪಾಯಿ ಯಾವ ಮೂಲೆ? அதுவும் இந்த பக்கம் எவனும் வர மாட்டேங்கிறான். ಆದ್ರೆ ಈ ಕಡೆ ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ. பால் கொடுக்குறவன்,
ಹಾಲು ಕೊಡುವನು சோறு போடுறோம். இந்த பக்கம் பில்டிங்கை பார்த்தாவே வர மாட்டேங்கிறான். ನಾವು ಬಿಲ್ಡಿಂಗ್ ನೋಡಿದ್ರೆ ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ. நானும் பார்த்துனாங்க நான் வருவான்னு நினைக்கிறேன். ನಾನು ನೋಡ್ತಾನೆ ಇದೀನಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ. ஆனா ஒருத்த கூட வர்றதில்லை. ಆದ್ರೆ ಒಬ್ಬನು ಬರೋದಿಲ್ಲ. எங்கெங்க குடிசை இருக்குதோ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಗುಡಿಸಲಿದ್ದೋ, எங்கெங்க மக்கள் பசியில வாடுகிறார்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಜನರು ಹಸುವಿನಿಂದ ನರಳಾಡುತ್ತಾರೋ அங்க போய் சோறை போட்டு உட்காந்துக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅನ್ನ ಊಟವನ್ನು அதுவும் ಮಾಡ್ತಾರೆ. பெரிய பெரிய பணக்காரங்க இறக்கப்பட்டு சோறு போட்டாங்கன்னா, ಆದ್ರೆ ಎಲ್ಲ ಹಣವಂತರು ಕನಿಕರ ಪಟ್ಟು ಊಟ நம்ம ஊர்ல ಹಾಕಿದ್ರೆ, இருக்கிற தலைவருங்க ನಮ್ಮ ಊರಲ್ಲಿರೋ நீங்களும் போடக்கூடாது, எங்கிட்ட கொடுத்துருங்க, ನೀವೆಲ್ಲ ಹಾಕ್ಬಾರ್ದು, ನಮ್ಮ ಹತ್ರ ಕೊಡಿ, நாங்க பேக் பேக்கா போட்டு கொடுக்குறோம், ನಾವು ಬ್ಯಾಗ್ ಹಾಕೊಡ್ತೀವಿ, அதுல எங்க போட்டோவை போட்டு கொடுக்குறோம். ಅದ್ರಲ್ಲಿ ನಮ್ಮ ಫೋಟೋ ಹಾಕಿ ಕೊಡ್ತೀವಿ. என்ன தெரிந்திரும் பாருங்க, ಎಷ್ಟು ದರಿದ್ರ. நம்ம ஆண்டவர் உள்ள எல்லாத்தையும் சேர்க்கப்படி உதவி பண்ணார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಸೇರಿಸಿ ஒரு நாள் ஒரு சிங்கமாகிலும் ஒரு மிருகமாகிலும் பசியினாலே கத்தின சத்தம் கேட்கப்படவில்லை நோவாவின் பேழையில். ಒಂದು ದಿನವೂ ಒಂದು ಸಿಂಹ ಆದರೂ ಒಂದು ಪ್ರಾಣಿ ಆದರೂ ಹಸಿವು ಆಗುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಶಬ್ದ ಮಾಡಲಿಲ್ಲ. மேலே சில நாய்கள் இருக்கிறது, ಮೇಲೆ ಕೆಲವು ನಾಯಿಗಳಿದೆ, அதுக்கு பசி ஆயிட்டா ஓன்னு அழுவும். ಅದಕ್ಕೆ ಹಸುವಾದ್ರೂ ಓ ಅಂತ ಬಡ್ಕೊಳ್ಳೋದು. அழுவது பாவம், ಏನೋ போய் சோறு கிட்ட போறப்பா, ಏನಪ್ಪ ಅಳ್ತಾ ಇದೆ, ಹೋಗಿ ಅನ್ನ ಏನಾದ್ರು ಹಾಕಪ್ಪ. நம்ம நாய்கள்லாம் வெறும் சிக்கன் தான் சாப்பிடும். ಆದ್ರೆ ನಮ್ಮ ನಾಯಿಗಳು ಬರೀ ಚಿಕನ್ ಎತ್ತಿ சோறு போட்டு மூந்து பார்த்துட்டு போயிடும். ಅನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಮುಸ್ ನೋಡ ಹೋಗ್ಬಿಡತ್ತೆ. இப்படி நாய்க்கே இப்படி கறி வேண்டுமானால் அந்த பேடைக்குள்ள எத்தனை மிருகங்கள் அதுக்கு எப்படி கறி போட்டிருப்பார்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள். ನಮ್ಮ ನಾಯಿಗಳಿಗೆ ಮಾಂಸ ಬೇಕಾದ್ರೆ ಆ ನಾವೆ ಒಳಗಿದ್ದಂತ ಮೃಗಗಳಿಗೆ ಎಷ್ಟು ಮಾಂಸ ಬೇಕಾಗಿರಬಹುದು. நம்ம நாட்டிலே கதவை அடைத்தார்கள், ஆனால் உள்ளே ஆகாரம் இல்லை. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದರು, ಅನ್ಲಿಕ್ಕೆ ಆಹಾರವಿಲ್ಲ. அன்றைக்கு கர்த்தர் கதவை அடைத்தார், ಅವತ್ತು ದೇವರು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದರು, உள்ளே எல்லா ஆகாரமும் இருக்கிறது. ಒಳಗೆ ಎಲ್ಲ ಆಹಾರವೂ ಇತ್ತು. பால் இருக்கிறது, ಹಾಲಿತ್ತು, பழம் இருக்கிறது, ಹಣ್ಣಿತ್ತು, சிக்கன் இருக்கிறது, ಚಿಕನ್ ಇತ್ತು, மட்டன் இருக்கிறது, ಮಟನ್ ಇತ್ತು, மாட்டன் இருக்கிறது. ಮಾಟನ್ ಇತ್ತು. மாட்டன் தெரியும் தானே? ಮಾಟನ್ ಅಂದ್ರೆ ಗೊತ್ತು ತಾನೆ? மட்டனும் தெரியும், மாட்டனும் தெரியும். ಮಟನ್ ಗೊತ್ತು, ಮಾಟನ್ ಗೊತ್ತು. கோழி தெரியுமா? சிக்கன், ಕೋಳಿ ಗೊತ್ತಾ? ಚಿಕನ್. எல்லா கறி வகையும் இருக்கிறது. ಎಲ್ಲ ಮಾಂಸದ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಮಾಂಸ அந்த பேழை இன்னைக்கு கூட இருக்கிறது. ಆ ನಾವೇ ಈ ದಿನದಲ್ಲೂ ಇದೆ. அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. ಅದನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬ ಆಸೆ ನನಗೂ ಇದೆ. கொப்பேர் மரத்தால் பேழையை உண்டு பண்ணி, ಕೊಪ್ಪೇರ್ ಮರದಿಂದ ನಾವೇನು ಉಂಟು ಮಾಡಿ சகல விதமான போஜன பதார்த்தங்களை சேர்த்து வை. ಸಕಲ ವಿಧವಾದ ಭೋಜನ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಸೇರಿಸಿ, ஒன்றும் பசினால் சாகக்கூடாது. ಒಂದು ಪ್ರಾಣಿನೂ ಹಸುವಿನಿಂದ ಸಾಯಬಾರದು. 150 நாள் 150 ದಿನ தண்ணீர் வற்றுகிற வரையிலும் ನೀರು ಒಣಗುವ ತನಕ ಅದಕ್ಕೆ சாப்பாட்டு குறைவு வைக்காதே. ಅದಕ್ಕೆ ಊಟದ ಕೊರತೆಯನ್ನು ಇಡಬೇಡ. கர்த்தர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்றைக்கு பாருங்கள், ಇವತ್ತು ನೋಡಿ, பசினால் சாகிறார்கள். ಹಸುವಿನಿಂದ ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. நாய்களுக்கு சாப்பாடு இல்லை. ನಾಯಿಗಳಿಗೆ ಊಟ ಇಲ್ಲ. ஆயிரக்கணக்கான நாய்கள் பெங்களூரில் செத்து கிடக்கிறது. ಸಾವಿರಾರಷ್ಟು ನಾಯಿಗಳಿಗೆ ಊಟ ಇಲ್ಲದೆ சோறு ಸಾಯುತ್ತಿದೆ. மனுஷனுக்கே இல்லை, நாய்க்கு எங்க போட போறோம்? ಮನುಷ್ಯನಿಗೆ ಇಲ್ಲ, ನಾಯಿಗೆ ಎಲ್ಲಿ ಹಾಕ್ತಾನೆ? ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಜನರೇ, கடைசி காலத்திலே ಈ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು நமக்கு ஒரு ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பேழை, ನಮಗೊಂದು ನಾವೇ, நமக்கு ஒரு பேழை இருக்கிறது. ನಮಗೊಂದು ನಾವೇ ಇದೆ. அதான் தாவீது சொல்கிறார். ಅದೇ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ 27 சங்கீதம் 1 வசனத்திலே, ಕೀರ್ತನೆ 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமக்கு ஒரு பேழை இருக்கிறது இல்லையா? ನಮಗೊಂದು ನಾವೇ ಇದೆ. தாவீது சொல்கிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, கர்த்தரின் ஜீவனே, கர்த்தரின் வெளிச்சமும் வெளிச்சம், என் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் என் பலனானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? நமக்கு ஒரு பேழை எவ்வளவு அழகா இருக்கிறது. ನಮಗೊಂದು ನಾವೇ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. 11 அதிகாரம் 28 வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ಮತ್ತೆಯು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೊಂದಿದೆ. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, ಎಳೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೊರೆ ಹೊತ್ತುವವರೇ, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು கர்த்தர் ಕೊಡುತ್ತೇನೆ. சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நாம் அவர் அண்டை போகும்போது, ನಾವು ಆತನ அவரை ಸಂಗಡ ಹೋಗುವಾಗ, கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் போது, ಆತನು ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ அவரை அறிக்கೆ கர்த்தர் ಮಾಡುವಾಗ, என்று ஏற்றுக்கொள்ளும் போது, ಆತನು ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ அவர் ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நமக்கு அடைக்கலம்.
ಆತನು ನಮಗೆ ಆಶ್ರಯ. 26 சங்கீதம் 1 வசனத்தை படிக்கிறோம். 26ನೇ ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பேழைக்கு பதிலாக கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். எப்படிங்க? தாவீது பெரிய சக்கரவர்த்தி, தாவீது ದೊಡ್ಡ ಚಕ್ರವರ್ತಿ, தேவன் என் அடைக்கலமும் என் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலம் என்று சொல்லி இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಗುರಾಣಿಯು ಆಪತ್ತು ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಅನುಕೂಲವಾದ ಸಹಾಯಕನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ನೀವು ಭಯಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. காலத்திலே நம்மை உயிரோடு காக்கிற தெய்வம், ಸಾಮ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಕಾಯುವ ದೇವರು. வனாந்தரத்திலே ಅರಣ್ಯದಲ್ಲಿ ஒன்றுமே இல்லை, ಏನೂ ಇಲ್ಲ, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. ತಿನ್ನಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. அப்போது அவர்கள் அழுதார். ಆಗ ಅವರು ಅತ್ತರು. அப்போது வானத்தை தேவன் திறந்தார். ಆಗ ಆಕಾಶವನ್ನು ದೇವರು ತೆರೆದರು. அங்கே மன்னாவை என்கிற ஒரு ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணினார். ಅಲ್ಲಿ ಮನ್ನಾ ಎಂಬ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಸುರಿಸಿ. அது எப்படி இருந்தது என்றால் தேனிட்ட பணியாறு போல இருந்தது. ಅದು ಹೇಗಿತ್ತಂದ್ರೆ ಜೇನಿಂದ ಮಾಡಿದಂತ ಪಡ್ಡು ಹಾಗೆ ಇತ್ತು. நீங்கள் தேனிட்ட பணியாறு சாப்பிட்டு இருக்கிறீர்களா? ನೀವು ಜೇನಿಂದ ಮಾಡಿರುವ ಪಡ್ಡನ್ನು ತಿಂದಿದ್ದೀರಾ? பணியாறு சாப்பிட்டு இருக்கிறீர்கள்? ಪಡ್ಡನ್ನು ತಿಂದಿದ್ದೀರಾ? தேனிட்ட பணியாறு சாப்பிட்டீர்களா? ಜೇನು ಹಾಕಿದಂತ ಪಡ್ಡನ್ನು ஒரு ತಿಂದಿದ್ದೀರಾ? நாள் எனக்கு ஒரு ஆசையம் வந்தது. ಒಂದು ದಿನ ನನಗೆ ಒಂದು ಆಸೆ ಬಂತು. நம்முடைய மக்களுக்கு தேனிட்ட பணியாறு செய்து கொடுக்கணும்னு ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಜೇನಿನ ಪಡ್ಡನ್ನು சேஷாதிபுரத்திலே தேனிட்ட பணியாரம் செய்ய சொல்லி இருக்கிறேன். ಶೇಷಾದ್ರಿಪುರಂ ಅಲ್ಲಿ ಜೇನಿನ ಪಡ್ಡನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. நீங்கள் இன்றைக்கு ஒரு தேனிட்ட பணியாரம் சாப்பிட்டு பாருங்க. ಇವತ್ತು ನೀವು ಜೇನು ಪಡ್ಡನ್ನು ಮಾಡಿ ಜೇನಿಂದ ತಿನ್ನಿ. வனாந்தரத்திலே ಅರಣ್ಯದಲ್ಲಿ ஏறக்குறைய 4000 பேர் ஒரு முறை வந்திருந்தார்கள். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 4000 ಜನ ಬಂದಿದ್ರು. ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், ಒಂದು ಸಲ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. சீஷர்கள் ஆண்டவருக்கு சொன்னது என்ன? ಶಿಷ್ಯರು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ இது வனாந்தரமாய் இருக்கிறது, ಇದು ಅರಣ್ಯವಾಗಿದೆ, இவ்வளவு பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ಇಷ್ಟು ಮಂದಿಗೆ ಹೇಗೆ ಊಟ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? ஆண்டவர் வனாந்தரத்திலே வரிசையா உட்கார வைத்தார். ದೇವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಸಾಲಾಗಿ ಕುಳಿಸಿದನು. 2 மீன் 5 ரொட்டி தான். 2 ಮೀನು 5 ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರವೇ. அதை ஆசீர்வதிக்கிறார். ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இட்டு கொடுங்கள், ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಡಿ. இட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ಅದು ಕಿತ್ತು ಕೊಡುತ್ತಾನೆ வந்து ಇದ್ದಾನೆ, கொண்டே இருக்கிறது. ಬರುತ್ತಾನೆ ಇದೆ. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். ಎಲ್ಲರೂ ತಿಂದು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದರು. தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಜನರೇ, தேவனுக்கு எல்லாமே முடியும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವನ್ನೂ இந்தியா ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. தேசம் தேவனை நம்ப வேண்டும். ಈ ಭಾರತ ದೇಶ ದೇವರನ್ನು ನಂಬಬೇಕು, தேவர்களை அல்ல, ದೇವರುಗಳನ್ನಲ್ಲ. ஒரே தேவனை நம்ப வேண்டும். ಒಂದೇ ದೇವರನ್ನು அவர் ನಮಸ್ಕರಿಸಬೇಕು. மனுஷனுக்காக தான் உயிரை கொடுத்தவர், ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟವನು, நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்கு கொடுத்தவர், ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಾಗಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟವನು. வனாந்தரத்தில் அற்புதம் செய்தார். ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದನು. பழைய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮನ್ನಾ ಎಂಬ அந்த ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟನು. தேடிட்ட பணியாரம் கூட அவருக்கு திகட்டி விட்டது. ಅಲ್ಲಿ ಜೇನು ಹಾಕಿದಂತ ಪಡ್ಡು ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಯಿತು. ஆண்டவரே, எங்களுக்கு கறி வேண்டும், ದೇವರೇ, ನನಗೆ ಮಾಂಸ ಬೇಕು, எங்களுக்கு மாம்சம் வேண்டும், ನಮಗೆ ಮಾಂಸ ಬೇಕು, எங்களுக்கு யார் கொடுப்பார்கள்? ನಮಗೆ ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? வனாந்தரத்திலே சத்தம் போடுகிறார்கள். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಶಬ್ದ ಹಾಕುತ್ತಾರೆ. மோசே ஆண்டவரிடத்தில் சொன்னான், ಮೋಸೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ஜனங்கள் இப்படி மாம்சத்தை கேட்கிறார். ದೇವರೇ, ಜನರು ಮಾಂಸವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. உடனே வானத்தை திறந்தார். ತಕ್ಷಣ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆದನು. சிக்கன், ಚಿಕನ್, இப்ப நம்ம பாக்குறோமே சிக்கன், ಈಗ ನೋಡ್ತೀವಲ್ಲ ಚಿಕನ್, அதுபோல அங்கே காளை என்கிற ஒரு பறவை வந்து விழுந்தது. ಅಲ್ಲಿ ಕಾಡೆ ಎಂಬ ಒಂದು ಪಕ್ಷಿ ಬಂದು ಬೀಳ್ತು. ஒன்று அல்ல, ಒಂದು ಅಲ್ಲ, மழை போல கொட்டுகிறது. ಏರಾಳವಾಗಿ ಮಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ எல்லாம் பொறுக்கி சமைத்து அப்படியே சாப்பிடுகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಬಾಚಿಕೊಂಡು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. அவர் பல்லுல போய் சிக்கிக் கொண்டது. ಅವರ ಹಲ್ಲಿನ ಸಂಧಿಯಲ್ಲಿ அந்த ಸಿಕ್ಕಿಕೊಂಡು அளவுக்கு அவருக்கு கறி கொடுத்தார். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರಿಗೆ ಮಾಂಸವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. தேவனுக்கு எல்லாமே முடியும்.
ದೇವರ ಜನರೇ, ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆகினாலே ಆದ್ದರಿಂದ அருமையான நேரத்திலே ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ಪ್ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நீங்கள் பாவி என்று சொன்னால் ನೀವು ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ உங்களை ஆண்டவர் கைவிடுவார். தேவன் உங்களை கைவிடுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುತ್ತಾರೆ. பேழைக்குள்ளே வர வேண்டுமானால் ನಾವೇ ಒಳಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ நீங்கள் ஆண்டவரிடத்திலே வாருங்கள். ನೀವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறவே தள்ள மாட்டேன். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವವನು ನಾನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. இதுதான் நேரம். ಇದೇ ಸಮಯ. கொரோனா உங்களை மரணத்துக்கு நேராக நடத்த விட வேண்டாம். ಆ ಕೊರೋನಾ ನಿಮ್ಮನ್ನು ಮರಣದ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಬಿಡಬೇಡಿ. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ಜೀವವುಳ್ಳ ದೇವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. எல்லா நோய்கள் மேல் அதிகாரம் படைத்தவர். ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಇರುವವನು. மாம்சத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர். ಮಾಂಸದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಹೊಂದಿಕೊಂಡವನು. உலகத்தை பிசாசின் ஜெயித்தவர். ಲೋಕವನ್ನು ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಿದವನು. நீ அவரோடு சஞ்சரிக்கும்படியாக ನೀನು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವಂತೆ வாருங்கள், அவரோடு கூட நாம் சஞ்சரிக்கலாம். ಬನ್ನಿ, ನಾವು ಆತನ ಸಂಗಡ ಸಂಚಾರ ಮಾಡೋಣ. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். ಅವರನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அவரை அன்றி வேற தேவன் இல்லை. ಆತನ ಹೊರತು ಬೇರೆ ದೇವರಿಲ್ಲ. அன்றி வேற கண்மலை இல்லை. ಆತನ ಹೊರತು ಬೇರೆ ಬೆಟ್ಟವಿಲ್ಲ. அன்றி வேற ரட்சகர் இல்லை. ಆತನ ಹೊರತು ಬೇರೆ ರಕ್ಷಕನಿಲ್ಲ. அவரை அன்றி வேற விடுவிக்கிறவர் இல்லை. ಆತನ ಹೊರತು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವವನಿಲ್ಲ. சும்மா மேல ஒரு டவுன் போட்டுக்கிட்டு பேசலாம் மணிக்கணக்கா. ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಅಂಗಿ ಹಾಕೊಂಡು ಮಾತಾಡಬಹುದು, ஆனால் நீ ஜீவன் கிடையாது. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಜೀವವಿಲ್ಲ. இயேசு வார்த்தையில ஜீவன் உண்டு. ಯೇಸುವಿನ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಜೀವವಿದೆ. ಬನ್ನಿ, பேழைக்குள்ளே வாருங்கள். ನಾವೇ ಒಳಗೆ ಬನ್ನಿ. அந்த பேழைக்குள்ளே போகாவிட்டாலும் ಆ ನಾವೇ ಒಳಗೆ ಹೋಗದೆ ಹೋದರು இந்த பேழைக்குள்ளே வாருங்கள். ಈ ನಾವೇ ಒಳಗೆ ಬನ್ನಿ. இயேசு நமக்கு பேழையாக இருக்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ನಾವೇ ಆಗಿದ್ದಾರೆ. எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ. யாருக்கு என்ன வேண்டுமோ, ಯಾರಿಗೆ ಏನು ಬೇಕು, நீ எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தால் ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದ உனக்கு ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀಯ, வேண்டிய ஆகாரத்தோடு கூட ನಿನಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಆಹಾರದೊಂದಿಗೆ கதவை மூடுகிற தேவன். ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುವ ದೇವರು. நம் நாட்டிலே ஆகாரம் இல்லாம கதவு மூடிட்டாங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல தருணம். ಇದು ಒಳ್ಳೆ ಸಮಯ. இயேசு உங்களை அழைக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಬನ್ನಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஜெபம் பண்ணலாமா? ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಮೊಳಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, நோவா தான் இருந்த காலத்திலே ನೋಹನು ತಾನು ಇದ್ದಂತ ಕಾಲದಲ್ಲಿ உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தானே. ಉತ್ತಮನು ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದನಲ್ಲ. நாங்களும் அப்படி இருக்க எங்களை பலப்படுத்த. ನಾವು ಹಾಗೆ ಇರುವಂತೆ ನಮಗೆ ಬಲಪಡಿಸು. எங்க காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ನಮ್ಮ ಕಾಲವು ಹೇಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. நாங்கள் அவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனமாய் இருக்க வேண்டும். ನಾವು ಅದರೊಳಗೆ ನೀತಿವಂತರಾಗಿ ಉತ್ತಮರಾಗಿರಬೇಕು. நீதிமான் என்னென்னைக்கும் கைவிடப்படுவதில்லை. ನೀತಿವಂತನು ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பைபிள் படிக்கிற 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சங்கீதத்திலே ಕೀರ್ತನೆ 55:22 ಓದುತ್ತೇವೆ. உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ನಿನ್ನ ಚಿಂತ ಭಾರಗಳನ್ನು அவர் உன்னை ஆதரிப்பார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆಧರಿಸುತ್ತಾನೆ. நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். ನೀತಿವಂತನು ಒಂದು ಸಮಯವು ಕೈ பாருங்கள், ಬಿಡುವುದಿಲ್ಲ. இயேசு ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை நீதிமானாக்கும். ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು அவர் இரக்கமுள்ள தெய்வம். ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು. அவர் கருணை உள்ள தெய்வம். ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳ ದೇವರು. வாருங்கள், இந்த கடைசி காலத்திலே ಬನ್ನಿ, ಕೊನೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ இயேசுவண்டை வாருங்கள். ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ இயேசுவண்டை வந்தால் ಯೇಸುವ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದರೆ பாவங்கள் மன்னிக்கப்படும். ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. மரித்தால் நித்திய ஜீவனை அடையலாம். ಸತ್ತರೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬಹುದು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಒಳ್ಳೆ ದೇವರೇ, நல்ல நாமத்தை துதிக்கிறோம். ಒಳ್ಳೆ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. நீதிமான் சந்ததியோடு இருக்கிறீரே. ನೀತಿವಂತನ ಸಂತಾನದೊಂದಿಗಿದ್ದೀರಾ. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறீரே. ಉತ್ತಮನಿಗೆ ದೇವರು ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೀರಾ. நோவா அப்படி இருந்ததினால உம்மோடு சஞ்சரித்தானே. ನೋಹನು ಹಾಗಿದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡಿದ. நாள் வரும்போது ದಿನ ಬರುವಾಗ நீர் அவனை எடுத்துக்கொண்டீரே. ನೀನು ಆತನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಲ್ಲ. அதுபோல கர்த்தாவே, ಹಾಗೆ ದೇವರೇ, இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நாங்கள், எங்கள் சந்ததி, எங்கள் சபை, எங்கள் குடும்பம் உமக்கு முன்பாக நீதிமானாய் இருக்கட்டும். ನಾವು, ನಮ್ಮ ಸಂತಾನವು, ನಮ್ಮ ಸಭೆ, ಕುಟುಂಬವು ನೀತಿವಂತರಾಗಿರಲಿ.
கர்த்தர் எங்களை ஆசீர்வதி, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ನಮ್ಮನ್ನು ಕಾದುಕೋ. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು. என் முழு உள்ளங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் ஆமென். வேளையும் பாதுகாப்பும் நமக்கு எப்போது இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ನೀವೆಲ್ಲರೂ ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ನಾವು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವು ಆನಂದ ಪ್ರಿಯರೇ, ಈ ಗುರುವಾರ ನಮಗೆ ಬಂದು ಸರಿಯಾಗಿ 7 ಗಂಟೆಗೆ ವೇದ ಪಾಠ ಕೊಟ್ಟವಿದೆ. ಭಾಗವಹಿಸಿರಿ, ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಬೆಳಕನೆಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಬೆಳಕು, ಸತ್ಯ ಕಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಸತ್ಯವು. ಬೆಳಕನೆಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಬೆಳಕು, ಸತ್ಯ ಕಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಸತ್ಯವು. ನಿನ್ನ ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನು ಆತನು ಕ್ಷಮಿಸುವೆನು, ನಿನ್ನ ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನ ಎಲ್ಲ ಅಪರಾಧಗಳನ್ನು ಆತನು ಕ್ಷಮಿಸುವೆನು, ನಿನ್ನ ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನ ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನ ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವೆನು. ಬೆಳಕನೆಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಬೆಳಕು, ಸತ್ಯ ಕಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಸತ್ಯವು. ಬೆಳಕನೆಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಆ ಬೆಳಕು, ಸತ್ಯ ಕಡೆಗೆ ನೀ ಬಾ, ಯೇಸುವೆ ಸತ್ಯವು.